ஸோ அந்த ஃபாரஸ்ட்ல எல்லாமே அப்படிதான். ஒரு என்ன சொல்றது? அனஸ்தீசியா வந்து தனியா இருக்கிற மாரி தான் இருக்காங்க. பட் ஆக்சுவலா தனியா இல்ல. இவங்களுடைய கண் அசைவுல வந்து பல விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த நைட் டைம் வந்து வருது. அப்போ இவருக்கு தூங்குறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அங்க ஒரு ஒரு டக் அவுட் ஆ டக் அவுட் அப்படின்றாங்க. அந்த டக் அவுட்ன்னா ஒரு மண்ணுலயே வந்து ஒரு குழி மாரி செஞ்சுட்டு, ஒரு குழி மாரி செஞ்சுட்டு, அதுல வந்து படுக்க வைக்கிறாங்க. அ அதுல வந்து நல்ல செடார் ஆ லீவ்ஸ வந்து நல்லா படுக்க மாரி ஆ வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு தலகாணி மாரி ஆ வச்சுட்டு, அதுக்குள்ள நல்லா கம்ஃபர்டபுளா வந்து அந்த விளாடிமிர் மீக்ரேவ வந்து படுக்க வைக்கிறாங்க. ஏன்னா, அது ஒரு ஸ்ப்ரிங் டைம் தான். நம்மளுக்கு வந்து அது ரொம்ப கம்மி டெம்பரேச்சர். பட் அவங்களுக்கு வந்து -25 அந்த மாரி போகும் இல்லையா? அவங்களுக்கு வந்து 12 டூ 15 டிகிரீஸ் டெம்பரேச்சர் இருக்கு. பட் ஈவன் தோ என்னன்னா, அ இந்த விளாடிமிர் மீகிரே வந்து இவங்கள இன்னொரு கொஸ்டினும் கேட்குறான். இப்போ உங்களுடைய கிராண்ட் ஃபாதரும், கிரேட் கிராண்ட் ஃபாதருமே சரி, நீயும் சரி, ஒரு ஸ்வெட்டரோ, இல்லன்னா காலுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்போ, இவ்ளோ குளிர்ச்சியா இருக்கு. நான் வந்து ஒரு ஜாக்கெட் போட்டிருக்கேன். நீங்க வந்து இது எல்லாமே இல்லாம எப்படி வந்து ஃப்ரீயா இருக்கீங்க? அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அ சி நீங்க வந்து ஒரு ஜாக்கெட் அணியிறீங்க. அந்த ஜாக்கெட் அந்த ஸ்வெட்டர் ஒரு இது போட்டுக்கிறாங்க இல்லையா? குளிருக்கு. ஸோ அது என்ன பண்ணும்னா, உங்க பிரெயினுக்கு வந்து அந்த சரியான சிக்னல்ஸ வந்து அனுப்பாது.